நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். அறிவுரை நான் கூறுவேன், அறிவுரை நான் கூறுவேன். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. இசைக்கு சித்துனா இன்றோடு முடிந்தது மகளே, இசைக்கு சிற்றுனா இன்றோடு முடிந்தது மகனே. ரஹபோத் வந்து விட்டது, ரஹபோத் தொடங்கி விட்டது. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. கரங்களை தட்டுமா? ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தார். ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தார். உன்னையும் ஆசீர்வதிப்பே, உன்னையும் ஆசீர்வதிப்பே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. இசைக்கு சிற்றுனா இன்றோடு முடிந்தது மகனே, இன்றோடு முடிந்தது மகளே. ரஹபோத் தொடங்கி விட்டது, ரஹபோத் தொடங்கி விட்டது. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. ஜி மைனர் கொடுங்க. உம்மோடு இருக்கணுமே, உம்மை போல் மாறணுமே. Thank you Jesus. சேர்ந்து பாடுவோம். உம்மோடு இருக்கணுமே, உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே, உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியார் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே. நானும் உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே. நானும் உம்மோடு இருக்கணுமே. ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே, ஓடும் நதியின் ஓரம் வளரும் எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே.
நாளும் கனிகள் கொடுக்கணுமே, நானும் உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே, நானும் உம்மோடு இருக்கணுமே. கரங்களை தட்டலாமா? உலக பெருமை இன்பமெல்லாம் குப்பையாய் மாறணுமே, உலக பெருமை இன்பமெல்லாம் குப்பையாய் மாறணுமே, உம்மையே என் கண்முன் வைத்து ஓடி ஜெயிக்கணுமே, உம்மையே என் கண்முன் வைத்து ஓடி ஜெயிக்கணுமே, நானும் உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே. ஐயா உம்மை போல் மாறணுமே. ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே, ஓடும் நதியின் மரமாய் மாறணுமே, எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே, எல்லா நாளும் கனிகள் கொடுக்கணுமே, நானும் உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே, நானும் உம்மோடு இருக்கணுமே. நானும் உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே. ஆமென். ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். நாம் அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் தான் கடவுள் நம்மை படைத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். தொடர்ச்சியாக தேவனுடைய சமூகத்தில் நேரத்தை செலவிடுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்ற ஒரு ஏக்கத்தை உங்களில் உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு 4 வாரங்கள் உங்கள் கூட பேசியிருக்கிறேன். ப்ராக்டிக்கல் வேஸ் டு ஹியர் காட். கடவுள் பேசுகிறார், அதை எப்படி கேட்பது என்று போன வாரம் உங்கள் கூட பேசினது உங்கள் நினைவில் இருக்கும். இப்போ பேசிட்டார்னு வைங்களேன், கடவுள் உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுத்துட்டார். இது ஆண்டவர் தான் பேசினாரா, இல்லை நீங்களே தான் பேசுகிறீங்களா, இல்லை உங்கள் அறிவு உங்களுக்கு சொல்லுகிறதா என்று புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். அல்லது பிசாசு உங்ககிட்ட பேசுகிறேனா, இது எது என்று நான் எப்படி தெரிவது என்பது ரொம்ப முக்கியம். ஸோ இன்றைக்கு நான் பேசுவது 5வது வாரம். whenever you receive a word from God, கடவுள் உங்ககிட்ட ஒன்றை சொன்னார்னா அந்த வார்த்தையை அவர் உங்களுக்கு உறுதிப்படுத்துவார். if God speaks to you, he will confirm his word to you. அந்த வார்த்தை உங்களுக்கு அவர் உறுதிப்படுத்துவார். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தினுடைய 20ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, they went out and preached everywhere, the Lord working with them and confirming the word through the accompanying signs. அப்பொழுது நாம் and they went out and preached everywhere, the Lord working with them and confirming the word through அவர் எங்கும் சென்று பிரசங்கித்தார்கள், கர்த்தர் அந்த வார்த்தையை உறுதிப்படுத்தினார். ஆமென். மார்க்கு சுவிசேஷம் 16:20. ஓகே, ஆண்டவர் வார்த்தையை உறுதிப்படுத்தினார். ஆமென். God confirmed the word with accompanying signs. அவர்கள் எங்கும் போய் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடைய கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களை, வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆண்டவர் உங்கள் கூட பேசினார்னா அதை கண்டிப்பாக உங்களுக்கு என்ன செய்வார்? உறுதிப்படுத்துவார். மத்தேயு சுவிசேஷம் 18:16 18 and 16 of the book of Matthew. மத்தேயு சுவிசேஷம் 18:16 படிங்க.
அவர் செவி கொடாமல் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகளெல்லாம் நிலைவர. ஸோ ஏதாவது ஒன்று சொன்னால் ஒருத்தர் சொன்னால் போதாதாம், 2-3 சாட்சிகள். ஸோ பைபிள் நம்மளை என்ன போதிக்குதுன்னா, உங்களோடு பேசினார் என்று நினைக்கிறீங்கன்னா அந்த வார்த்தையை கடவுள் உங்களுக்கு உறுதிப்படுத்துவார். He will establish the word. ஆமென். பவுல் அதை சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 13:1 நினைக்கிறேன். 2 Corinthians 13:1 By the mouth of 2 or 3 witnesses every word shall be established. இந்த 3ஆம் தரம் நான் உங்களிடத்திற்கு வருகிறேன், சகல காரியங்களும் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே நிலைவரப்படும். ஸோ ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை தந்தால் அதை கன்ஃபார்ம் பண்ணுவார். ஆமென். வேதத்தில் கிடியோன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர்கிட்ட கிதியோன் கிட்ட ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, நீ பராக்கிரமசாலி, நீ போய் யுத்தம் பண்ணணும்னு சொல்கிறார். அதை சொல்கிறதுக்கு முன்னாடியே கிதியோன் என்ன பண்ணுறார், ஆண்டவர்கிட்ட அடையாளம் கேட்குறார். பைபிள் இப்படி சொல்லுது, ஏஞ்சல் ஆஃப் த லார்ட் கேம் அண்ட் sat under a tree and began to talk with Gideon. ஒரு மரத்தடியில் வந்து கர்த்தருடைய தூதன், நான் நம்புகிறேன், வேத அறிஞர்கள் நம்புகிறார்கள், பழைய ஏற்பாட்டில் கர்த்தருடைய தூதன் என்று சொல்லும்போது அது வேறு யாரும் அல்ல, நம் ஆண்டவர் தான். ஆமென். நானும் அதை நம்புகிறேன். வந்து பேசுகிறார். ஒரு பயந்து போய் சத்துருக்களுக்கு பயந்து மறைந்து போரடிக்கிறவனை கண்டு கர்த்தர் வந்து பேசுகிறார். கர்த்தருடைய தூதன் வந்து பேசுகிறார். இப்போ கிடியோன் கர்த்தர்கிட்ட பேசுகிறார். என்ன கேட்குறாரு, நீர் என்கிட்ட பேசுகிறீங்க, யுத்தத்துக்கு போக சொல்கிறீங்கன்னா ஒன்று பண்ணுங்க, நீங்கள் சொன்னது உண்மைன்னு எனக்கு என்ன செய்ய, நிரூபிங்க, எனக்கு உறுதிப்படுத்துங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க என்று கிடியோன் கேட்குறார். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனம், the 16th verse, and the Lord said to him, surely I will be with you and thou shalt smite the Midianites as one man. நீ ஒருவனாய் நின்று இந்த மீதியானவர்களை என்ன செய்வ, முடிப்பேன் என்றார். Then Gideon said to him, அப்போ கிதியோன் கர்த்தரை பார்த்து சொல்றாரு, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைச்சிருந்தா என்னோடு என்ன செய்யுங்க, பேசு. நீ தான் என்கிட்ட பேசின, இந்த வார்த்தை நீங்கள் தான் சொன்னீங்கன்னா அதை எனக்கு என்ன உறுதிப்படுத்துங்க, எனக்கு ஒரு அடையாளம் தாங்கன்னு கேட்குறாரு. 18ஆம் வசனத்தில் இப்படி சொல்கிறாரு, நான் உம்மிடத்திற்கு என் காணிக்கை. அவர் உலகத்தை சிருஷ்டித்த சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லவர் கிடியோன் கிட்ட பேசுகிறாரு. கிடியோன் சொல்கிறார், நீ தான் எனக்கு சொல்கிற, நான் நம்பணும்னா எனக்கு என்ன வேணும், அடையாளம் உறுதிப்படுத்துங்கன்றாரு. இப்போ என்ன சொல்கிறார் கிதியோன், நான் உம்மிடத்திற்கு என் காணிக்கையை கொண்டு வரணும், நான் போய் பலியை கொண்டு வரணும். ஆமென். உமக்கு முன்பாக வைக்கும் அளவும் நான் போயிட்டு பலியை கொண்டு ரெடி பண்ணி உங்ககிட்ட முன்பாக கொண்டு வந்து வைக்கும் அளவும் இவிடம் விட்டு போகாதிருப்பீராக என்றான். ஆமென். அதற்கு அவர், நீ திரும்பி வரும் மட்டும் நான் இருப்பேன். யாருக்கா புரிஞ்சிருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுவீங்க நினைக்கிறேன். சிருஷ்டிகர் கிட்ட சொல்கிறாரு, தெய்வம் கிட்ட சொல்கிறாரு, நீ என்கிட்ட ஒன்று சொல்கிற, நான் மீதியானெல்லாம் முடிச்சிருவேன்னு சொல்கிறீங்க. ஓகே, நான் நம்பணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு அது உறுதிப்படுத்தணும். இப்போ ஒன்று பண்ணுங்க, நான் போய் பலி எடுத்துகிட்டு வரேன், காணிக்கை எடுத்துகிட்டு வரேன், ஜிபே இல்லை, ஒரு மிருகத்தை போய் காட்டில் பிடிச்சி அதை அடித்து அதை தோலை உரித்து அதை செய்ய வேண்டியதெல்லாம் செய்யறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? உங்களை மாதிரி ஃப்ரீசரில் இருக்கிற சிக்கன் கறி எடுத்து பண்ணல, அவர் அது பக்காவாக பண்ணணுன்னா ஒரு நிறைய நேரம் ஆகும். ஆண்டவர்கிட்ட நீ அது வரையும் இங்கே இரு, போயிடாதன்றாரு. என் ஆண்டவர் என்ன திரும்ப சொல்கிறாரு, கவலைப்படாத, நீ வர்ற வரைக்கும் நான் உனக்காக காத்திருக்கிறேன்றார். நான் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரை நீங்கள் தான் பேசுனீங்கன்னு உறுதிப்படுத்துங்கன்னு கேட்குற கிதியோனுக்கு நானாக இருந்தால் என்ன திரும்ப, ஆமாம் இவர் போவார், இவர் பலி எடுத்துகிட்டு வருவார், அது வரைக்கும் நான் இங்கே உட்காந்துருக்கணும் என்று நம்ம அவசரத்தில் சொல்லுவோம். சர்வத்தையும் படைத்த சிருஷ்டிகர் சொல்கிறாரு, நீ போய் வருமளவும் நான் உனக்காக காத்திருக்கிறேன். ஏன்னா உனக்கு என் வேலை என்ன தெரியுமா, உனக்கு நான் தான் பேசினேன் என்பதை உனக்கு நான் என்ன செய்யணும், உறுதிப்படுத்தணும். அது வரைக்கும் நான் நிற்பேன்றார். ஆமென். ஹல்லேலூயா. And the Lord said, I will wait until you return. நான் வர வரைக்கும் உனக்காக காத்திருப்பேன். I will wait for you. எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. அந்த மரத்தடியில் உட்காந்து
அவன் பலியை கொண்டு வரும் வரைக்கும் ஆண்டவர் அங்கே உட்கார்ந்தார். ஆமென். நான் நினைக்கிறேன் பல மணி நேரங்களாக இருக்கும் கிதியோன் போய் அதெல்லாம் செய்து கொண்டு வருவதற்கு. அதற்கப்புறம் ஒரு கோலை நீட்டினார் என்றும் அந்த காணிக்கை அந்த கோலின் நுனியில் வைத்தார் என்றும் அதில் அக்கினி வந்து இறங்கியதென்றும் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். 6ஆம் அதிகாரத்தினுடைய 36க்கு வருகிறேன். அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, தேவரீர் சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால், மெல்லமா படிங்க, இதோ நான் மயிருள்ள ஒரு தோலை களத்தில் போடுகிறேன். மீண்டும் கேட்குறான், இது பத்தாது. இப்போ நான் ஒரு மயிருள்ள தோலை என்ன செய்கிறேன், நிலத்தில் போடுறேன். பனித்துளிகள் மாத்திரம் பெய்து பூமியெல்லாம் காய்ந்திருக்கணும், பூமியெல்லாம் காய்ஞ்சிருக்கணும். ஆனால் நான் போடுற தோல் மட்டும் நனைஞ்சிருக்கணும்ன்றார். ஆண்டவர் சரின்றார். ஏன்னா நான் தான் பேசினேன் என்பது உனக்கு என்ன செய்யணும், உறுதிப்படுத்தணும். ஆமேன். திரும்பியும் நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா இப்போ சொல்கிறாரு, நான் திரும்பியும் தோலை போடுறேன், இவ்வளோ பத்தாது எனக்கு, இன்னும் நீ தான் பேசினேன்னு எனக்கு தெரியணும், இந்த யுத்தம் நான் ஜெயமாக முடிப்பேன் நீங்கள் உறுதிப்படுத்தணும். இப்போ நான் தோலை போடுறேன், இப்போ தோல் மாத்திரம் காஞ்சிருக்கணும், பூமியெல்லாம் நனைஞ்சிருக்கணும். அதையும் செய்கிறாரு, பொறுமையாக செய்கிறாரு. ஏன்னா கடவுள் என்ன திரும்ப சொல்கிறாரு, உங்ககிட்ட நான் நானாக இருந்தால் என்ன திரும்ப பண்ணியிருப்பேன், என்ன ரொம்ப பண்ணுறல, நான் பக்கத்தில் அந்த பிரதரை கூப்பிட்டுக்கிறேன். ஆமென். என் ஆண்டவர் அப்படி சொல்லவே இல்லை. கிதியோன் தான். நீ என்னை 3 முறையில் எத்தனை முறை கேட்டாலும் உன் அடையாளத்தை உறுதிப்படுத்துகிற வரைக்கும் உனக்காக நான் காத்திருப்பேன். எதுவுமே தெரியும். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுத்தா கொஞ்சம் பொறுமையா இருங்க, கடவுள் அழகாக உங்களுக்கு அந்த வார்த்தையை உறுதிப்படுத்தி நடத்துவார். ஆமென். ஸோ திரும்ப இப்போ தோலெல்லாம் நனைஞ்சிருக்கு, பூமியெல்லாம் காஞ்சிருக்கு, கடவுள் அடையாளத்தை கொடுக்கிறார். ஆமென். இப்போ கொஞ்சம் தைரியம் வந்துச்சு. கிதியோன் போய் இஸ்ரவேலின் சேனைகளை கூப்பிடுறாரு. 32,000 பேர் யுத்தத்துக்கு வந்தார்கள். எத்தனாயிரம் பேர்? 32,000 பேர் யுத்தத்துக்கு வந்தார்கள். ஆண்டவர் சொன்னார், இது ரொம்ப அதிகம். ஆமென். இது ரொம்ப அதிகம், இவ்வளோ பேர் தேவையில்லை. உடனே கிதியோன் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். எல்லாரும் கூப்பிட்டு சொல்லார், பயந்தாங்கோலிங்கெல்லாம் வீட்டுக்கு போகலாம், யாருக்கெல்லாம் பயம் இருக்கோ நீங்கள் யுத்தத்துக்கு வரானா போகலாம் என்று வீட்டில் போனோன்னே 22,000 பேர் காணாமல் போயிட்டான். எல்லாம் வீட்டுக்கு போயிட்டான். பொண்டாட்டி புள்ளம் கூட இருக்கணும்னு வீட்டுக்கு போயிட்டான். வெறும் 10,000 பேர் தான் இருந்தார்கள். இப்போ கர்த்தர் சொன்ன 10,000 கூட எனக்கு தேவையில்லை. அங்கே இடத்துல போய் தண்ணி குடிக்கிறீங்க பாருங்க, அந்த தண்ணி குடிக்கும்போது கவனி, டீசெண்டாக குடிக்கிறவங்களாம் எனக்கு தேவையில்லை. நான் வருஷம் பைபிள் இருக்கு, நாய் மாதிரி நக்கி குடிக்கிறான் பாருங்க, அவங்கள மட்டும் தேர்ந்தெடுக்கோன்னாரு. அதில் எவ்வளோ பேருமா தேர்றாங்க? 300 பேர் தேர்றாங்க. 9,700 பேரை கழிச்சிட்டாங்க. மீதி 300 பேரை கொண்டு கர்த்தர் சொல்றாரு, இந்த மீதியான யுத்தத்தை நீ நடத்தணுன்றார். ஆமென். நான் பேசுவது வார்த்தையின் உறுதிப்படுத்துதல். ஆமென். ஸோ கிதியோன் கிட்ட ஆண்டவர் திரும்ப சொல்றாரு, இன்னைக்கு ராத்திரி நீ போ, மீதியானியருடைய பாளையத்திற்கு போ, அங்கே போய் நீ மறைந்து உட்காரு. அங்கே போர் வீரர்கள், மீதியானிய போர் வீரர்கள் 2 பேர் உட்கார்ந்துருப்பான். அவங்க நெருப்பை கொளுத்தி குளிர் காஞ்சி பேசிட்டு இருப்பாங்க, நீ காது கொடுத்து கேளுன்னார். ஆமென். அங்கே போய் உட்கார்ந்த போது 2 பேர் பேசுகிறாங்க மீதியானியர்கள். ஒருத்தன் சொல்கிறான், டேய் நேற்றுக்கு ஒரு சொப்பனம் பார்த்தேன், அந்த சொப்பனத்தில் ஒரு பெரிய பிரெட்டு அப்பம் உருண்டு வந்து நம்ம பாளையத்தில் விழுந்துடுச்சு, எல்லா கூடாரங்களும் அசைக்கப்பட்டு நாசமாய் போவதை கண்டேன். ஒன்று அர்த்தம் சொன்னான், இது வேறு யாரும் அல்ல, கிதியோன் உருண்டோடி வருகிறான், இந்த யுத்தத்தை நாம் என்ன செய்ய போகிறோம், தோற்க போகிறோம் என்று சொன்னதையும் கர்த்தர் கிதியோனுக்கு கேட்க வைத்தார். நான் இவ்வளோ தூரம் பேசினது என்னன்னா, ஆண்டவர் சொன்னார், இந்த மீதியானியரை நீ முடிப்பேன்னு சொன்னார். அந்த முடிப்பேன் என்பதற்கு எத்தனை முறை மீண்டும் 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 கர்த்தர் உறுதிப்படுத்தி, நான் உன் கூட இருந்து இந்த யுத்தத்தை ஜெயமாய் முடிப்பேன் என்பதை கர்த்தர் அவனுக்கு உறுதிப்படுத்தினார். கரங்களை உயர்த்துவீங்களா? உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களுக்கு கடவுள் ஒரு வார்த்தையை பேசுவார் என்றால், ஒரு சத்தத்தை தருவார் என்றால், மீண்டும் மீண்டும் அதை உறுதிப்படுத்தி, நான் தான் பேசினேன், இது சாத்தான் அல்ல, நீங்கள் அல்ல, உங்க அறிவல்ல, உங்க மனதல்ல, ஆழ்மனதல்ல, கர்த்தர் பேசினார் என்பதை உங்களுக்கு உறுதிப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவருடைய வார்த்தை அவருடைய எழுதப்பட்ட வார்த்தை, அவருடைய ஞானம் என்பது அவருடைய ஆலோசனை. ஆமென். அவருடைய வழிகள் என்பது ஆண்டவருடைய சுபாவத்தன்மைகள், த கேரக்டர் ஆஃப் காட். ஸோ இன்னைக்கு 3 வார்த்தைகள் உங்களுக்கு விரைந்து தருகிறேன். நம்பர் 1, ஆண்டவர் தான் பேசினார் என்று இந்த காலங்கள் எனக்கு எப்படி தெரியும்? நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், இந்த வேதத்தோடு ஒத்து போகாத ஒன்றை என் கர்த்தர் பேச மாட்டார். இன்னொரு முறை, நம்பர் 1, இஃப் இட் டஸ் நாட் லைன் அப் வித் த வேர்ட்,
வார்த்தையோடு ஒத்துப்போகாத ஒன்றை என் கர்த்தர் பேசவே மாட்டார். ஆமென். இயேசு கிட்ட 3 முறை சாத்தான் வந்து சோதிக்க வந்த போதும் இயேசு கிறிஸ்துவுக்கு பைபிளை எடுத்து சாத்தான் சொன்ன போது 3 முறையும் இயேசு சொன்ன ஒரே வார்த்தை எழுதியிருக்கிறபடியே. மீண்டும் சொல்றேங்க, இதுல சொல்லாத ஒன்றை கர்த்தர் உங்களுக்கு சொல்ல மாட்டார். உங்களுக்கு சொல்லி இருந்தால் நீங்கள் இதோடு அளந்து பார்க்க வேண்டும். இதில் இருக்குன்னா கர்த்தர் பேசியிருக்கிறார் என்று நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு அல்லையே சொல்ல மாட்டீங்களாங்க? 3 முறை சொன்னால் எழுதியிருக்கிறபடியே, எழுதியிருக்கிறபடி. அதனால தான் பைபிள் நம்ம படிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்பர் 1 இஸ் த பைபிள். இட் ஹேஸ் டு லைன் அப் வித் த வேர்ட் ஆஃப் காட். நம்பர் 2, நல்ல ஆலோசனை. ஆமென். நீங்கள் கடவுள் உங்ககிட்ட பேசினார்னு நினைக்கிறீங்க. பேசின பின்னாடி உங்களுக்கு தேவை குட்லி கவுன்சில் அல்ல, காட்லி கவுன்சில். நான் போடுற செய்தியெல்லாம் ஆழம் நீங்கள் கேட்கணும். நல்ல ஆலோசனைன்னு கூட சொல்ல, தெய்வீக ஆலோசனை உங்களுக்கு தேவை. ஆமென். என்னன்னு தெரியல, மனசில் இப்படி தோணுது, இது செய்யணும்னு தோணுது, கர்த்தர் என்னோடு பேசுகிறார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதை கர்த்தர் என்ன செய்வார்? நல்ல ஆலோசகர்கள் மூலம் உங்களுக்கு தெய்வீக வழிகாட்டுதலை தருவார். நீதிமொழிகள் 12:15 இப்படி வாசிக்கிறோம். The way of a fool is right in his own eyes. ஒரு மதிகேனுடைய வழிகள் தன்னுடைய பார்வைக்கு செம்மையாயிருக்கும், ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானம் உள்ளவன். ஆமென். பக்கத்தில் அவர் என்கிட்ட பேசினாருங்க, ஆனால் எனக்கு என்ன வேணும்? நல்ல ஆலோசனை அல்ல, தெய்வீக ஆலோசனை எனக்கு இருக்கணும். நிறைய விஷயத்த சொல்லணும், நேரம் நமக்கு இல்லை. 21ஆம் வசனம் இப்படி சொல்லாரு, there are many plans in a man's heart. மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய. 21ஆம் வசனம். ஆமென். 19 நீதிமொழிகள் 19:21. ஆமென். 19:20 சொல்லுங்க கொடுங்க. listen to the counsel and receive instruction. ஆலோசனையை கேளுங்கள், நீங்கள் hear counsel and receive instruction that thou mayest be, ஆமென், wise in thy latter end. உன்னுடைய பிற்காலத்தில் நீ நல்லா இருக்கணும்னா நீ கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு நடக்கணும். 21ஆம் வசனம் சொல்றார், there are many plans in a man's heart. ஒரு மனிதனுடைய இதயத்தில் நிறைய திட்டங்களை வச்சிருப்பான். கல்யாணத்திலிருந்து அது வரைக்கும் என்னென்னமோ திட்டங்கள் வச்சிருப்பான். ஆனால் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். இன்னைக்கு சொல்றேங்க, உங்க கூட கர்த்தர் பேசுகிறவங்களுக்கு கடவுள் நல்ல ஆலோசனையை தருவாராக. குட் கவுன்சில் அல்ல, காட்லி கவுன்சில் கர்த்தர் தந்து, இது மனிதன் பேசவில்லை, கர்த்தர் பேசினார். ஆமென். நல்ல ஆலோசகர்கள் அப்படின்னு நான் சொல்லும்போது இப்படி சொல்கிறேன். 1, அவர் தேவனை அறிஞ்சிருக்கணும். 2, அவர் வார்த்தையை அறிஞ்சிருக்கணும். உங்களையும் அறிஞ்சிருக்கணும். நீங்கள் பேசுகிற விஷயத்தில் மறுபக்கத்தையும் அறிஞ்சிருக்கணும். கேட்காதவங்க இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன், உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறவங்க யாராக இருக்கணும்? குட்லி கவுன்சில் அல்ல, காட்லி கவுன்சிலாக இருக்கணும்னா தேவனை அறியணும், வார்த்தை அறிஞ்சிருக்கணும், உங்களையும் தெரியணும், மறுபக்கத்தையும் தெரிஞ்சிருக்கணும். அப்படிப்பட்டவர்கள் உண்மையாய் ஆலோசனை சொன்னால் அது கண்டிப்பாக தெய்வீக திட்டங்கள் இருக்கும். ஜெரோபாயமை குறித்து பைபிள் சொல்லுகிறது, சாலமோன் ராஜாவின் மகன் ராஜாவாக மாறின போது நல்ல ஆலோசகர்கள் சொன்னார்கள், ரெஹோபாம் இப்படிலாம் செய்யாத, இதெல்லாம் கடவுள் திட்டம் அல்ல, இது கர்த்தர் பேசல என்று சொன்னார்களாம். அவன் போய் என்ன செய்கிறான்? அவன் வயதை சார்ந்த நண்பர்கள் கிட்ட ஆலோசனை கேட்டான். அந்த நண்பர்கள் சொன்ன ஆலோசனையின்படி ரெஹோபோவாம் நடந்ததின் விளைவு என்னன்னா, இஸ்ரவேல் ராஜ்யம் 2ஆய் பிரிந்தது. ஆமென். என கேட்கிற அன்பானவர்களை, கர்த்தர் உங்க கூட பேசும்போது 1, இந்த வேதம் அதற்கு ஒத்து போகணும். 2, நல்ல ஆலோசகர்கள் உங்களோடு பேசும்போது தேவன் சொன்னதை அவர்கள் உறுதிப்படுத்துவார்கள். நல்ல ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. Don't take stupid counsel. Don't even take goodly counsel. Take godly counsel. ஆமென். இப்படி சொல்லட்டுமா? எனக்கு ஒரு பிரச்சனை, ஆண்டவரேன்னு நோக்கி பார்க்கிறேன், ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஒரு ஆலோசகர்கிட்ட போகிறேன், அவர் ஒன்று சொல்கிறாரு, பிடிக்கல. அடுத்ததுக்கிட்ட போகிறேன், பிடிக்கல. அடுத்ததுக்கிட்ட போகிறேன், என்னப்பா என்ன கவனிக்கிறேன். இன்னொருத்தர்கிட்ட போகிறேன், எனக்கு பிடிக்கல. கடைசியாக ஒருத்தர்கிட்ட போகிறேன், எனக்கு பிடிச்சிச்சு. ஏன்னா நான் எது செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை அவர் அப்ரூவ் பண்ணுறாரு. என் தப்புக்கு அவர் என்ன செய்கிறாரு? வழிகாட்டுறாரு. அதனால் நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதனால் அவர் கர்த்தர் பேசினார் என்று ஆகாது. கர்த்தர் பேசினார்னா 1 வார்த்தையாக இருக்கும், 2 அது நல்ல தெய்வீக ஆலோசனையாய் இருக்கும். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? பைபிளில் இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் கர்த்தர் நமக்கு தருகிற ஆலோசனைகள். ஆமேன். சாத்தானும் உங்களுக்கு வசனம் தர முடியும். ஆமேன். இருக்கீங்களா?
சாத்தானுக்கு பைபிள் நல்லா? ஏதேன் தோட்டத்தில் ஏவாள் கிட்டையும் ஆதாம் கிட்டையும் போய் சாத்தான் பேசும்போது இந்த மரத்தின் கனியை என்ன செய்யாத, ஆண்டவர் எங்கேயோ பேசியிருக்காருங்க அவங்க கிட்ட கூப்பிட்டு தனியா. இது இவனுக்கு தெரியுது, இந்த மரத்தின் கனியை மட்டும் புசிக்காதேன்னு சொன்னாரா அப்படின்னு அதை சொல்றானா, அவன் எல்லா இடத்துலையும் நோண்டி காதை கேட்டு உங்களுக்கு வந்து அதே வசனத்தை திரும்ப உங்களுக்கு சொல்லும் போது உங்களுக்கு பைபிளும் நல்ல ஆலோசனை தான் நீங்கள் தப்பிச்சிருவீங்க. வெளியே சொல்ல மாட்டீங்களேங்க. ஆமேன். ஸோ நிறைய நேரம் ஜனங்கள் நல்ல ஆலோசனையை தேடவில்லை, தங்களுக்கு ஏற்ற ஆலோசனை தேடுகிறார்கள். எங்களுக்கு ஏற்ற ஆலோசனை என் தப்புக்கு வழியாக இருக்கலாம், ஆகையால் நீங்கள் தேட வேண்டியது எனக்கு ஏற்ற ஆலோசனை அல்ல, தெய்வீக ஆலோசனை. புரிஞ்சவங்க ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். Amen. Hallelujah. So does godly counsel agree with what God has spoken to you? ஒருத்தர் கிட்ட தைரியமாக சொல்லுங்க, இந்த காலத்தில் கர்த்தர் என்னோடு பேசுகிறாருங்க அப்படின்னு. பேசுகிறாருன்னா இந்த பைபிளோடு ஒத்து போகட்டும். ஆமேன். Praise the Lord. இதில் ஒத்து போகாத ஒன்றை கர்த்தர் உங்கள் கூட பேச போகிறது இல்லை. அதனால் பைபிள் நல்லா தெரிஞ்சுக்க. 2, கடவுள் உங்களுக்கு நல்ல தெய்வீக ஆலோசகர்களை தருவாராக. நம்பர் 3, and I will be done. 3வது, எத்தனை பேர் உங்கள் கூட கர்த்தர் பேசுகிறார்? 15 பேர். 27 குறைஞ்சி இப்போ 12 ஆயிடுச்சு. ஓகே. If God speaks to you, He will confirm to you. Amen. How does He confirm? 1, the Bible. 2 is godly counsel. Number 3, Amen. நேற்றுக்கு பேசும்போது சொன்னது உங்கள் நினைவில் இருக்கும். பைபிள் ஸ்டடி வந்தவங்களுக்கு தெரியும். இந்த சபையில் நாங்கள் பேசும்போது பைபிளை மட்டும்தான் பேசுகிறோம். யாருடைய ப்ரைவேட் மேட்டர்ஸ்லையும் நாங்கள் போய் தலையிடுறது இல்லை. எங்கள் சுயநலத்துக்காகவும் நாங்கள் பைபிளை பேசுறது இல்லை. எங்களுக்கு ஒரே ஒரு ஏக்கம் தான், நீங்கள் நல்லா இருக்கணும், அதை தான் பேசுகிறோம். அதில் அங்கெங்கே படுதுன்னா வாங்கிக்கோ. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களாங்க. ஸோ நம்பர் 3, கடவுள் என்கிட்ட பேசினார்னா இருக்கீங்களா? அதில் கண்டிப்பாக கன்ஃபர்மேஷன் எப்படி தரார்னா, என் இதயத்தின் சமாதானம். உங்கள் கூட கர்த்தர் ஒரு விஷயத்தை, ஒரு கல்யாணமாக இருக்கட்டும், ஒரு வியாபாரமாக இருக்கட்டும், ஒரு ஊழிய அழைப்பாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஒரு வேலைக்கு போகிறீங்க, ஒரு விஷயத்துக்கு முக்கியமாக போகிறீங்க, கடவுள் எனக்கு வழிகாட்டினார், என்னோடு பேசினார்னா, அந்த விஷயத்தில் கடவுள் உங்களுடைய இதயத்தில் சமாதானத்தை வைப்பார். உங்கள் சமாதானம் கலையுதுன்னா அந்த விஷயத்தில் இறங்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா பைபிளில் கொலோசியர் 3:15, கொலோசியன்ஸ் 3:15, and let the peace of God rule in your hearts. Let the peace of God rule in your hearts, to the which also you are called in one body, and be thankful. தேவ சமாதானம் உங்கள் இதயங்களை ஆளக்கடது. பக்கத்தில் சமாதானமாக இரு அப்படின்னு. புதிய ஏற்பாட்டு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. பவுல் எழுதுகிற நிறைய வார்த்தைகள் கிரேக்க வார்த்தைகள். ஒன்று பேட்டில் அல்லது ஸ்போர்ட்ஸ், யுத்தங்களோடும் விளையாட்டுகள் சம்பந்தப்பட்ட நிறைய கிரேக்க வார்த்தைகளை அப்போஸ்தலனாகிய பவுல் பயன்படுத்துகிறார். ஸோ இந்த வேர்டு பீஸ் என்ற வார்த்தையை அவர் எதிலிருந்து எடுக்கிறார்? ஸ்போர்ட்ஸ்லேருந்து எடுக்கிறார். அந்த பீஸ் என்பதற்கு கிரேக்க மொழி சொன்ன வார்த்தை அம்பையர். ஆமேன். அம்பையர்னா ரெஃப்ரி. ஒரு விளையாட்டு நடக்கும்போது அதுக்கு ஒரு நடுவர் இருக்கிறார், அவர் தான் அதை கையாண்டு போகிறார். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில், உங்கள் இருதயத்தில் கர்த்தர் உங்கள் கூட பேசினார் என்றால், உங்களுடைய அவர்தான் பேசினார் என்று சொல்வதற்கு உங்களுக்கு ஒரு ரெஃப்ரி இருக்கிறாரு, உங்களுக்கு ஒரு அம்பையர் இருக்காங்க. அந்த ரெஃப்ரி அல்லது எம்பையர் வேறு யாரும் அல்ல, கர்த்தருடைய சமாதானம். ஆமேன். இது எனக்கு பாதுகாப்பா இல்லையா எனக்கு எப்படி தெரியும்? சமாதானம் இருந்துச்சுன்னா இறங்கு, சமாதானமே இல்லைன்னா இறங்காத. ஏன்னா நீங்கள் தேவ பிள்ளைகள். ஆமேன். ஏன்னா ஆண்டவர் ஒரு நாளும் எந்த விஷயத்திலும் பயத்தினூடே உங்களை நடத்த மாட்டார், விசுவாசத்தினூடே தான் நடத்துவார். பிலிப்பியர் 4:7 நான் போக விரும்புகிறேன். Philippians 4:7 இப்படி வாசிக்கிறோம். And the peace of God which passeth all understanding shall keep your hearts and minds through Christ Jesus. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இதயங்களை எல்லாம், உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். எம்பையர் வந்து உங்களை கார்டு பண்ணுவார், உங்களுக்கு சரியான ப்ரொடெக்ஷன் தருவார். அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தில் இறங்குறீங்கன்னா உங்களுக்கு வேண்டியது தேவனுடைய சமாதானம்.
ஸோ இங்கே அவர் என்ன சொல்கிறார், வேர்ல்ட்லி ரீசனிங், உலக பிரகாரமாய் நீங்கள் சிந்திக்கிறீங்க. ஆனால் என்கிட்ட வரும்போது நீங்கள் ஒரு விஷயம் சரியாக தான் நான் பேசியிருக்கேன், நான் வழிகாட்டியிருக்கேன்னா உங்கள் இருதயமும் உங்கள் சிந்தனையிலும் என் சமாதானம் இருக்கும். சமாதானம் கலையுதுன்னா அந்த விஷயத்தில் நம்ம இறங்காமல் இருப்பது, கொஞ்சம் பொறுமையாக இருப்பது, கர்த்தர் வேற ஏதோ சொல்கிறாரோ என்று கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டியிருக்கு. ஆமென். ஸோ இந்த இடத்தில் பயன்படுத்தின அந்த வார்த்தை, த பீஸ் என்ற வார்த்தை, ஒரு மிலிட்ரி வேர்டு யூஸ் பண்ணுறாரு. அப்படின்னா ஒரு பெட்டாலியன், ஹி வில் கார்ட் யுவர் மைண்ட், ஹி வில் கார்ட் யுவர் ஹார்ட். அப்படின்னா ஒரு பெரிய சேனையை கொண்டு உன் இதயத்தை பாதுகாப்பேன்றார். ஆமென். நாளைக்கு நான் இந்த வியாபாரத்துக்கு போகணும், இந்த விஷயத்துக்கு இறங்குகிறேன், நான் ராத்திரி எல்லாம் என்னுடைய தூக்கம் கலைகிறது, என் இதயம் சமாதானமாக இல்லை, எனக்குள்ளவே ஒரு படபடப்பு இருக்கின்றது, அந்த விஷயத்தை குறித்த ஒரு தெளிவு எனக்கு வரவில்லை. நீங்கள் புரிஞ்சுக்கலாம், கர்த்தர் கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்கள் இருதயத்தை சமாதானத்தால் காக்கவில்லை என்றால் நீங்கள் இன்னும் ஒரு நாள் காத்திருந்து, அப்பா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு திரும்ப கேட்க வேண்டியது ரொம்ப அவசியம். இல்லை என்றால் ஒருவேளை நீங்கள் கால் வைக்கிற காரியம் உங்களுக்கு தோல்வியாய் முடியலாம், அது சேராய் இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆமென். ஆகையால் புத்தி கெட்டாத தேவ சமாதானம் உங்கள் இதயங்களை ஆளுகிற அந்த அம்பையர் உங்களுக்கு சொல்றாரு, வெயிட், this is not God, you have to wait again for God's word. ஆமென். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவருடைய சமாதானம் உங்க கூட இருக்கட்டும். ஸோ ஆண்டவர் எப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு வார்த்தை தருகிறாரோ, he will confirm that word. அந்த வார்த்தையை கிதியோனை மாதிரி திரும்ப திரும்ப நீங்கள் போய் பலி எடுத்துட்டு வர்ற வரைக்கும் சிருஷ்டிகர் உனக்காய் காத்திருப்பார். ஆனால் ஒரு முறை சொல்லிட்டு உன்னை அம்போ விடுகிறவர் அல்ல. நீ காத்திருந்தா, நீ கேட்டினா, அந்த வார்த்தையை உனக்கு மீண்டும் 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 உறுதிப்படுத்துவார். வேற யாரெல்லாம் அன்னைக்கு கோஷி பாசு வாயிலாத வர வைப்பார், அல்லது எங்கேயோ ஒரு விதத்தில் உன் கூட பேசுவார். உனக்கு கேட்குற ஞானம் தான், அவரே உன் கூட பேசுவார். பட் God always confirms his word. அவர் தன் வார்த்தையை உறுதிப்படுத்துவார். ஆமென். ஆனால் அந்த வார்த்தை எப்பொழுதுமே இந்த வசனத்தோடு ஒத்து போகணும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ்க்கு வரணும்னு நினைக்கிறேன். வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட சில உதாரணங்கள் சொல்ல விரும்புகிறேன். இப்போ சொல்கிறது நேரமும் இல்லை, சொன்னால் படும். ஆமென். இது ரெண்டையும் கருதி நான் பின்வாங்குகிறேன். ரெண்டாவது, அப்படிப்பட்ட கர்த்தர் என்னோடு பேசினார் என்ற நேரம் வரும்போது கடவுள் உங்களுக்கு நல்ல தெய்வீக ஆலோசனையை தருவாராக. கண்டிப்பாக உங்களை ஏதாவது ஒரு விதத்தில் சந்திப்பார். ஆமென். மூன்றாவது, கர்த்தருடைய சமாதானம், கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆள கடவது. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? பிரைஸ் தி லார்ட். அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு ஊழியம் வரணும்னு கர்த்தர் என்னோடு பேசினார். என்னைக்கு பேசினாரோ எனக்கு வந்த எல்லா மனித குரல்களும் விரோதமாய் வந்துச்சு. போவாத போவாத, நல்ல நாடு ஆச்சு பூச்சுன்னாங்க. ஆனால் என் இருதயத்தில் அங்கே இருக்கணும்னு நினச்சா சமாதானம் கலையுது, சொர்க்காப்பாளையம் வரணும்னு நினச்சா சமாதானம் இருக்குது. கஷ்டம் இருக்குன்னு தெரியுது, இங்கே வந்தால் வறுமை இருக்குன்னு நல்லா தெரியுது, ஆனால் இதயத்தில் என்ன இருந்துச்சு? சமாதானம் இருந்துச்சு. அதனால் காலங்களில் அதன் பலன்களையும் காணுகிற கிருபையை கர்த்தர் எனக்கு தந்தார். சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆள கடவது. One is the word, two is godly counsel, and three is the peace of your heart. உங்கள் இதயம் சமாதானமாக இருக்கட்டும். எப்பொழுதெல்லாம் உங்கள் கூட கடவுள் ஒரு வழிகாட்டுதல், ஒரு டிரெக்ஷன் உங்கள் உள்ளத்தை அழுத்தி பேசுகிறாரோ, does it line up with the Bible? Does godly counsel agree? And number three, do I have peace about the thing? இதை தொடங்குகிறேன், இதை செய்ய போகிறேன், இதை குறித்த சமாதானம் என் இதயத்தில் இருக்கிறதா என்று நீங்கள் அலசி பார்த்து முன்னேறுங்கள். கர்த்தர் தன் வார்த்தையை கண்டிப்பாக கிதியோனுக்கு உறுதிப்படுத்தியது போல கர்த்தர் உறுதிப்படுத்துவார். எவ்வளோ கேட்டதுக்கு அப்புறம் கர்த்தர் சொல்றார், நீ பாளையத்திற்கு போ, அங்கே 2 மீதியானியர் பேசுவார்கள், அவங்க வாயிலிருந்து கூட கடவுள் வார்த்தை கொடுத்து கிதியோனுக்கு அந்த யுத்தம் ஜெயமாய் முடியும் என்பதை கர்த்தர் மீண்டும் உறுதிப்படுத்தினார். அந்த யுத்தம் ஜெயமாய் முடிந்தது. 32,000 பேரை கொண்டல்ல, வரும் 300 பேரை கொண்டு ஜெயிக்க கர்த்தர் கிருபை செய்தார். Because when God speaks, he always confirms his word. அந்த கன்ஃபர்மேஷன் நீங்கள் போகும்போது அதன் முடிவு கண்டிப்பாக ஜெயமாகவே இருக்கும். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? பக்கத்தில் கர்த்தர் வார்த்தை உறுதிப்படுத்துவார்.
எத்தனை பேர் இன்னைக்கு கேட்பீங்க, ஆண்டவரே என்னோடு நீங்கள் நிறைய விஷயத்த சொல்லியிருக்கீங்க, நீங்கள் அதை உறுதிப்படுத்துங்க, இதை நான் ப்ராக்டிஸ் பண்ணணும், வார்த்தை இன்னும் நான் தியானிக்கணும், நல்ல ஆலோசனைகளை கேட்கணும், என் இதயம் உங்கள் சமாதானத்தை காணட்டும். ஆமென். God will always confirm it through the Bible, through godly counsel and through peace. And we want to pray for you this morning. Shall we stand in the presence of God? Thank you. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா, நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. கரங்கள் எல்லாரும் உயர்த்தி, நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் கை உயர்த்தும் போது உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். என்ன விஷயத்தோடெல்லாம் கலக்கத்தோடு இன்னைக்கு வந்தீங்க? குடும்பமா, சந்ததியா, செல்வமா, வேலை, தொழில், எதிர்காலம், எல்லா கலக்கத்தையும் கர்த்தர் கையில் வைப்போமா? ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் மேல உன் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார். எல்லா கையை உயர்த்தி பாரங்களை ஜெபத்தால் கர்த்தர் மேல வைப்போம். கர்த்தாவே, எங்கள் பிள்ளைகளை நீங்க இன்னைக்கு ஆசீர்வதிக்கணும். எவ்வளோ மனபாரங்கள், எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ வேதனைகள், இவைகளுக்கு நடுவிலும் நாங்கள் வந்து நிற்பது, நீங்க எங்க கூட பேசணும், உங்க வார்த்தை எனக்கு வேகணும். இந்த வழியில் நான் போவதா போவாமல் இருப்பதா, இதை நான் செய்வதா செய்யாமல் இருப்பதா, இதில் என்ன ஆபத்துகள் எனக்கு தெரியவில்லையே, இந்த பாதையில் என்ன சர்ப்பங்கள் என்னை முடிக்க காத்திருக்குன்னு எனக்கு தெரியவில்லையே. என்னை விட தூர பார்வை உள்ளவர், என்னை விட மறைவிடங்களை பார்க்கிறவர், என்னை விட என் ஆபத்துகளை காண்கிறவர், எனக்கு வரக்கூடிய விபத்து விக்கினங்களை அறிந்திருக்கிற தெய்வமே, என்னோடு பேசி என்னை நடத்துங்க. நீர் இந்த பாதையில நான் போகக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா கன்ஃபார்ம் யுவர் வேர்ட் டு us. இன்னும் உம்மை சத்தத்தை கேட்கிற ஞானம் எங்களுக்கு கற்றுத்தாங்க என்று நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, வெற்றியாய் நடத்துங்க. மீண்டும் சந்திக்கும் வரை உங்க கிருபை எங்களோடு இருக்கட்டும். ஜெயத்தோடும் வெற்றியோடும் மகத்துவத்தோடும் எங்களை நடத்துங்க. சத்தம் கேட்ட எல்லாரையும் இந்த காலத்தில் அழகாக உங்க சத்தத்தால் என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும், என் சிநேகிதர்கள் என் சத்தத்தை கேட்பார்கள். நீங்களும் தீர்க்கதரிசிகள், எல்லோரும் தீர்க்கதரிசனம் உரைக்க வேண்டும். You will hear my voice, I will speak to you. எல்லாத்தை விட நீங்கள் ஒரு நேரம் அமைத்து, ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி, on a regular basis என்னை சந்திக்கிற பழக்கத்தை நீங்க வளர்த்து கொள்ளுங்கள் என்று பேசின வார்த்தை நினைவு கூறுங்கள். கர்த்தர் அங்கு வருவார், உங்க கூட பேசுவார், உங்களோடு இடைப்படுவார், உங்களுக்கு வழிகாட்டுவார், உங்களை வழி நடத்துவார். உங்கள் வழிகளை விட அவருடைய வழிகள் உயர்ந்தவைகள். ஆச்சரியமாய் உங்களை நடத்துவார். சமாதானம் கலைமிடத்தில் கொஞ்சம் பொறுமையாயிருங்கள். கர்த்தருக்காய் மீண்டும் காத்திருங்கள். Daddy, give me a word again. கர்த்தர் வார்த்தையை மீண்டும் உறுதிப்படுத்தி சமாதானத்தோடு உங்களை வழிநடத்த கடவர். எங்க பிள்ளைங்க யாவரையும் ஆசீர்வதிக்கிறோம். வெற்றியோடும் மகத்துவத்தோடும் வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடும், திருச்சபையோடும் கூடி வந்த அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. God bless you. Thank you.